கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் பிஷப் மூலம் தேவனுடைய வார்த்தை நாம் கவனிக்கலாம். இன்றைய வேத வசன பகுதி ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, வெளியேறப்பட்டது, திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. அதுல கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ அஸ்திபாரமான ஒரு கல், அது சியோனில் இருக்குது, அது பரீட்சிக்கப்பட்டது, வெளியேறப்பட்டது, திட அஸ்திபாரம் மூலக்கல். அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பாருங்க, அவர் என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்தாங்கங்க. சோதர பயங்கரமா பரீட்சை பார்த்தாங்க. ஆனா அவர் உண்டுதான் இந்த உலகத்துல பரிசுத்தமாய் பிறந்த ஆண் பெண் இல்லாம சேராம பிறந்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நான் தான் ஆண்டவர் தான் முன்ன, அதுக்கப்புறம் அவருடைய சாயல நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். அவர் பரீட்சிக்கப்பட்டார், வெளியேறப்பட திட அஸ்திபாரமான மூளைக்கல் சியோனில் பரலோகத்துல அவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. உனக்காக எனக்காக என்ன பண்ணாரு? சிலுவைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தார். பயங்கரமா கடைசி ரத்த வரைக்கும் உனக்காக எனக்காக என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்டாரு. அடிக்கப்படுகிற ஆடை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனை வந்தா கூட போதும், என்ன பண்ணிடுறோம்? நம்ம பயந்து ஓடிடுறோம். இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, முறுமுறுக்கிறோம், ஓடி போயிடுறோம். நம்மள பரீட்சை பார்த்தாருன்னா அவ்வளவுதான், நம்ம நிக்கவே முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நின்னாரு. அது போல ஆண்டோடைய பிள்ளைங்க நாமளும் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? அற்புதம் செய்வாருங்க. பாருங்க, அதனால கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல் சியோனில் வைக்கிறது, அது பரீட்சிக்கப்பட்டது, வெளியேறப்பட்டது, திட அஸ்திபாரம் உள்ளவர்கள். அது போல யாரா தெரியுமா? வேத புஸ்தகத்துல பவுல், சீலா, ஸ்தேவான் இவங்களாம் என்ன பண்ணாங்க? கல் எறிஞ்சு கொண்டாங்க. பவுல் தலைகீழா சிலுவையில என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்டார். ஆனா அவரு கிறிஸ்தவங்களை துன்புறுத்தினாரு. நல்ல பணக்காரு, PhD படிச்சவரு. ஆனா கிறிஸ்தவங்களை துன்புறுத்தணும்னே அவருக்கு வேலை. நான் ஆண்டவர் இறங்கினாரு. சோதரம் ஆண்டவருக்காக அவர் என்ன பண்ணாரு? அவர் ஒரு கண்ணை பிடிங்கிட்டாரு. உடனே ஆண்டவர் பாருங்க, உடனே அந்த கண்ணை மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? அவரு கொடுத்துட்டாரு. ஏன்னா நீ ஆண்டருக்கு விரோதமா நீ சில காரியங்கள் எல்லாம் நீ செஞ்சின்னு வச்சுக்க, ஆண்டவர் இறங்கிடுவாரு, மனுஷன் இறங்க மாட்டான், கர்த்தர் இறங்குவாரு. ஆண்டு சொல்ல, இந்த கல்லின் மேல் உழுகிறவன் நுருங்கி போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டருக்கு விரோதமா நீ அந்த நேரத்துல நமக்கு இப்படி பரீட்சை பாக்குறாங்களே அப்படின்னு நீ மனம் இறங்கிட்டுன்னா உனக்கு என்ன வராது? உனக்கு ஒரு ஆபத்து வராது. ஆனா பவுல் என்ன பண்றாரு? உடனே கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவர் நான் என்ன செய்யணும் அப்படின்னு உடனே அவர் என்ன பண்றாரு? நீ என்னுடைய பணியை செய்யணும்னு சொல்றாரு, எனக்காக வாழுன்றாரு. உடனே அவர் கண்கள் என்ன பண்றது? திறக்கப்படுது. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தாரு, சேவான்னு இருந்தாரு. பவுல், சீலா சிறையில கொண்டு போட்டாங்க, தலைகீழா தொங்க விட்டுட்டாங்க. நம்ம அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்? இயேசுவே மறுதளிச்சிடுவோம். ஆனா அவங்க மறுதளிக்கலங்க. அவங்க தாங்க பரீட்சிக்கப்பட்டவங்க, வெளியேறப்பட்டவங்க, திட அஸ்திபாரமான அவங்க மூலகள்லாம் இருந்தாங்க. அந்த முற்பிதாக்கள் அவர்கள். அவங்கள நினைச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் பாடுகளா இருந்தாலும் சகித்து கொள்ளுங்க. ஆண்டு சொல்ல, திராணிக்கு மேல சோதிக்கப்பட நான் ஒரு நாளும் உன்னை விட மாட்டேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பாருங்க, அவர் நமக்காக பரீட்சிக்கப்பட்டு சிலுவையில ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார். அவ்வளோ பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஓடிடாதீங்க. நம்ம திட அஸ்திவாரமான மூலக்கல் நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். பயப்படாதீங்க, ஆண்டவரோடு கூட இருப்பாராக. இன்னைக்கு யாரெல்லாம் பயப்படுறீங்களோ, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தார். நீ பவுல், சீலாவோட இருந்தாரு, சேவானோட இருந்தார். நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்க? மறிச்சாங்க. இன்னைக்கும் ஆண்டவருக்காக மறிக்கிறாங்க. ஆண்டவர் தாமே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வரைக்கும், கர்த்தருக்கு பயப்படுது பயம் சோத்திரம் ஞானத்தை தரும், அறிவை தரும். உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன். நீ அநேக கூட்டத்தோட ஆண்டவரோட என்ன பண்ணலாம்? பறந்து செல்லலாம். அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுங்க.
சோதரம் ஆண்டு உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்க எப்படி பரிசுக்கப்பட்டு பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்துல வைராக்கியமா இருந்து உலகத்தை ரட்சித்த தெய்வமே, எங்களுக்காக மரித்த தெய்வமே, எங்களுக்காக உயர்த்த தெய்வமே, எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அது மாத்திரம் இல்ல, சனிக்கிழமை சோத்திரம், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மேல்மலையனூர்ல சோத்திரம் வளர்த்தி ரோடு, அங்க சர்ச்சி கிரேஸ் இன்டினிட்டி ஜெப வீடு இருக்குது, மேல்மலையனூர் சோத்திரம் அங்க இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 1 மணி வரைக்கும், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மாலை சோத்திரம் 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆராதனை இருக்குது. வெள்ளிக்கிழமை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஆராதனை இருக்கு. தயவு செய்து நீங்க எல்லாம் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ.